இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல பாத்துக்கிட்டீங்கன்னா ஐபிஓ மழை தான் பெஞ்சிட்டு இருக்கு. ஏகப்பட்ட ஐபிஓஸ் பாத்தீங்கன்னா உள்ள வந்துகிட்டே இருக்கு. வர ஐபிஓஸும் பாத்தீங்கன்னா லிஸ்டிங் கெயினோட தான் நல்ல ஓப்பனாவும் ஆயிட்டு இருக்கு. அதாவது நல்ல ப்ராஃபிட்டபிள்ல தான் உள்ள ஓப்பன் ஆயிட்டு இருக்கு. ஆனா இங்க என்ன ஒரு பிரச்சனையா இருக்குன்னா, ஐபிஓ அப்ளை பண்றவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஐபிஓ கிடைக்க மாட்டேங்கி. அது மட்டும் இல்லாம எப்படி ஒரு ப்ராஃபிட்டபிள்ல ஓப்பன் ஆகிற ஐபிஓ கண்டுபிடிக்கணும்னு தெரியல. இந்த ரெண்டு பிரச்சனைக்கு உள்ள சொல்யூஷனை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க எனக்கு சப்போர்ட் கொடுக்கறதா இருந்தா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க. இப்ப இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் பிரச்சனை பாத்தீங்கன்னா, எப்படி ஒரு ப்ராஃபிட்டபிள்ல ஓப்பன் ஆகிற ஐபிஓ கண்டுபிடிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு 3 வழி இருக்கு. 3வது வழி பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான வழி. நான் இந்த விஷயத்தை தான் நான் ஃபாலோ பண்ணி நான் வந்து ஐபிஓ அலாட்மெண்ட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன். ஆனா எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பாத்துக்கிட்டோம்னா, ஒரு growth செக்டார்ல வந்து ஒரு ஐபிஓ வருதுன்னா நம்மளுக்கு மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா லிஸ்டிங் ஆகும்போது கண்டிப்பா ப்ராஃபிட்டபிள்ல ஓப்பன் ஆகும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு growthல இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலியமாவும் சரி, டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மூலியமாவும் சரி, பீப்புள் பாத்தீங்கன்னா உள்ள வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த செக்டார் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு growth செக்டார்ல இருக்கு. அப்ப இதே ரிலேட்டட் என்எஸ்டிஎல் ஐபிஓ பாத்தீங்கன்னா மார்க்கெட்டுக்குள்ள வந்துச்சு. மார்க்கெட்டுக்குள்ள வந்த ஷார்ட் டேர்ம் பீரியட்லயே பாத்தீங்கன்னா ஒரு 70% வரைக்கும் நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருந்தது. இதே மாதிரிதான் நம்மளுக்கு சோலார் இண்டஸ்ட்ரியும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பூமிங்ல இருக்கு. அப்ப சோலார் இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் ஏதாவது ஒரு ஐபிஓஸ் வருதுனாலும் நம்மளுக்கு மார்க்கெட்ல லிஸ்டிங் ஆகும்போது நல்ல ப்ராஃபிட்டபிள்ல லிஸ்டிங் ஆகுது. இப்படி நம்ம ஒரு growth செக்டாரை பேஸ் பண்ணி ஐபிஓ அலாட்மெண்ட்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள்ல கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இல்லப்பா இதெல்லாம் சரிப்பட்டு வராது, growth செக்டார்லாம் பார்த்து நம்ம கண்டுபிடிச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாதுன்னா 2வது வழி இருக்கு. அதையும் பார்த்துட்டு போயிருங்க. இப்ப 2வது பாத்துக்கிட்டோம்னா, அதிகமா டிமாண்ட் இருக்கிற ஐபிஓஸ் பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல பாசிட்டிவா ஓபன் ஆகும். எப்படி நம்ம டிமாண்ட் இருக்கிற ஐபிஓ கண்டுபிடிக்கணும்னு கேட்டீங்கன்னா, சப்ஸ்கிரிப்ஷனை வச்சு நம்ம டிமாண்ட் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். சப்ஸ்கிரிப்ஷன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு 100 கோடி ரூபாய்க்கு ஐபிஓ அவங்க வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ண வராங்க அப்படின்னா 200 கோடி ரூபாய்க்கு அப்ளை ஆகுதுன்னா 2 டைம்ஸ், 1000 கோடிக்கு அப்ளை பண்றாங்கன்னா அது வந்து 10 டைம்ஸ் நம்ம அப்ளை பண்ணிருக்காங்கன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கலாம். இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மினிமம் பாத்தீங்கன்னா 100 டைம்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு அப்ளை ஆயிருக்கணும். 100 டைம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அசால்ட்டா அப்ளை ஆயிரும். அதனால 100 டைம்ஸ் வரைக்கும் எப்படிப்பா அப்ளை ஆகும்னு கேட்காதீங்க. அந்த 100 டைம்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ண பிறகு அந்த 100 டைம்ஸ்க்கு அப்புறம் நீங்க வந்து அப்ளை பண்றீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள்ல ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எப்படி நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கதை நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, உங்க புரோக்கர் அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா கீழே வந்து ஐபிஓ அலாட்மெண்ட்க்கு கீழே பாத்தீங்கன்னா எவ்வளவு டைம்ஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிலே மென்ஷன் பண்ணிருப்பான். சில புரோக்கர்ஸ்ல பாத்தீங்கன்னா அது வந்து பெருசா கொடுத்துருக்க மாட்டான். நீங்க என்ன பண்ணீங்கன்னா உடனே சாட்ஜிபிடில போயிருங்க, எப்ப இந்த ஐபிஓ எவ்வளோப்பா சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு சொல்லுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவே நீட்டா சொல்லிடும். உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைச்சிரும். இப்ப 2வது மெத்தடு உங்களுக்கு சரிப்பட்டு வரலன்னா நம்ம வந்து 3வது மெத்தடுக்கே போயிருவோம். அது பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தடு. நம்ம வந்து ஒரு கிரே மார்க்கெட் கண்டுபிடிக்கிறது மூலியமா நம்ம ஈஸியாவே நம்ம ப்ராஃபிட்டபிள்ல ஓப்பன் ஆகிற ஐபிஓஸை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். கிரே மார்க்கெட்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, கிரே மார்க்கெட் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஐபிஓனா என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம பப்ளிக் கிட்ட அவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணி அவங்களோட பிசினஸ் growthக்காண்டி அவங்க வந்து இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் சொல்லிட்டு ஐபிஓ மூலியமா அவங்க வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. இது ஒரு ஐபிஓ ஒரு மெத்தடு. அதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜும் உண்டு. இது பாத்தீங்கன்னா ஏஞ்சல் இன்வெஸ்டிங், வெஞ்சர் கேபிட்டல் மூலியமாவும் அவங்க வந்து இதுக்கு ஐபிஓ வர்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து இந்த 2 மெத்தட் மூலியமாவும் ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபண்ட் ரைஸ் பண்ற மூலியமா அவங்க பிசினஸ் ஒரு growth இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த வெஞ்சர் கேபிட்டலும் சரி, ஏஞ்சல் இன்வெஸ்டரும் சரி, அவங்களும் நினைச்சா பை அண்ட் செல் வந்து மார்க்கெட்ல இல்ல என்ஐசி பிஎஸ்சி மார்க்கெட்ல பண்ண முடியாது. அவங்க வந்து கிரே மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஷேர்ஸை வந்து பை அண்ட் செல் வந்து பண்ணிக்கிடுவாங்க. இது பாத்தீங்கன்னா கிரே மார்க்கெட். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். இது பெருசா நீங்க கவனிக்கணும் தேவையில்ல. இதை பத்தி நம்ம வந்து பேசுறோம்னா நம்மளுக்கு பெரிய லாங் வீடியோவா போவோம். அதனால இதுவே நம்ம ஒரு ஷார்ட்டாவே முடிச்சுக்கலாம். இதுதான் ஒரு கிரே மார்க்கெட் ஒர்க் ஆகுது. இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஜியோ கம்பெனி பாத்தீங்கன்னா ஐபிஓ உள்ள வராங்க அப்படின்னா அவங்க வந்து 100 ரூபாய் பிரைஸ் பிராண்ட் வச்சு வராங்க. 100 ரூபாய்க்கு எனக்கு ஃபண்ட் ரைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு 100 ரூபாய்க்கு அவங்க வந்து உள்ள வராங்க அப்படின்னா 110 ரூபாய்க்கு கிரே மார்க்கெட்ல இருக்குன்னா இங்க பிரீமியம் பாத்தீங்கன்னா 10% இருக்கு. இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு 30%க்காவது பிரீமியம்ல இருக்கணும். அதாவது 100 ரூபாய்க்கு அவங்க வந்து ஐபிஓ அலாட்மெண்ட் இது பண்றாங்க அப்படின்னா
நம்ம வந்து கிரே மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 130 ரூபாய்க்கா இருக்கணும். இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 30% மார்க்கெட்ல ஓப்பன் ஆகும். எதனால ஒரு 30% நம்ம கேப் வச்சுக்கணும்னா ஃபிளக்சுவேஷன் இருக்கும். நம்ம ஷார்ட் டேர்ம்ல 10% 20% இருக்கு அப்ளை பண்றோம்னா அந்த ஃபிளக்சுவேஷன் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ்லயும் கொண்டு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது குறைஞ்சது பாத்தீங்கன்னா ஒரு 30% தான் இருக்கணும். 30% ஒரு போதுமானதா இருக்கும். இப்ப எப்படி ஒரு கிரே மார்க்கெட் பிரீமியம் கண்டுபிடிக்கணும்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. சாட் ஜிபிடி ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணி எந்த கம்பெனியோட டேட்டா உங்களுக்கு தேவைப்படுதோ, பிரீமியம் தேவைப்படுதோ அந்த கம்பெனி நேம் போட்டு இதோட ஐபிஓ ஜிஎம்பி மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அதுவே ஃபுல் டீடைல்ஸ் வந்து எவ்வளவு கிரே மார்க்கெட் பிரீமியம்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாவே உங்களுக்கு அதுவே கொடுத்துரும். நீங்க வந்து அதை வச்சு நீங்க வந்து ஒரு டிஸ்டன்ஸ் மேக் பண்ணலாம். ஒரு 30%க்கு மேல இருக்குன்னா நம்ம வந்து அப்ளையும் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம பார்த்த 3 மெத்தட வச்சு நீங்களே ஈஸியாட்டே ஒரு ப்ராஃபிட்டபிள்ல ஓப்பன் ஆகிற ஐபிஓவை நீங்களே அனலைஸ் பண்ணலாம். இனி பாத்தீங்கன்னா எந்த ஒரு யூடியூப் சேனலும் சரி, யார் அட்வைஸும் கேட்டும் சரி, நீங்க அப்ளை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இந்த மெத்தட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா எப்படி ஒரு ஐபிஓ அலாட்மெண்ட் ஆக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நான் இந்த மெத்தட பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு வந்து நான் வந்து சொல்லி கொடுத்திருந்தேன். இந்த மெத்தட் படி அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஐபிஓ அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட லேக்ஸ் கணக்கா அவர் ஏர்ன் பண்ணியிருப்பாரு. இந்த மெத்தடை பத்தி நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஏற்கனவே இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கொஞ்சம் லாங் ஃபார்மேஷனா போயிட்டு இருக்கனால நெக்ஸ்ட் வீடியோவுக்கு கொண்டு போறேன். நெக்ஸ்ட் வீக்கு கிட்ட வரும். நீங்க வந்து அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.